இந்த காடு வலிமை பேசும் இடம். ஒரு கர்ஜனை வந்தால் மரங்களும் நடுங்கும். அது யார் தெரியுமா? இந்த காடின் அரசன் சிங்கம். ஆனால் இந்த கதையை மாற்றப்போவது அவன் வலிமையில்லை, ஒரு சிறிய முயல். உடல் சிறியது, ஆனால் தைரியம், அது சிங்கத்திற்கே சவால். இந்த கதையில் வலிமை தோற்குமா அல்லது புத்திசாலித்தனம் வெல்லுமா? வாருங்கள், சிங்கமும் முயலும் கதைக்குள். வெல்கம் டு ஸ்டோரி டைம். சிங்கமும் முயலும், ஒரு சிறிய உயிரின் பெரும் சக்தி. ஒரு காலத்தில் மனிதர்களின் காலடி இன்னும் முழுமையாக பதியாத அடர்ந்த மரங்களும் நீளமான புல்வெளிகளும் ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு பெரிய காடின் நடுப்பகுதியில், அந்த காடு முழுவதையும் அதிர வைக்கும் அளவுக்கு ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கத்தின் பெயர் வீரசிங்கம். அவனுடைய கர்ஜனை காலை பொழுதுகளில் மலர்களை உதிர செய்யும், இரவு நேரங்களில் நட்சத்திரங்களையே நடுங்க செய்யும் அளவுக்கு வலிமையானது. அவனுடைய உடல் தங்க நிறத்தில் ஒளிர, கண்களில் தீப்பொறி போல ஒரு ஆட்சி உணர்வு இருந்தது. அந்த காடில் வாழும் எல்லா விலங்குகளும் அவனை பார்த்தால் தலையை தாழ்த்திக் கொள்ளும். அவன் நடக்கும் பாதையில் எறும்பு கூட சத்தமில்லாமல் ஒதுங்கும். ஆனால் அந்த வலிமை மட்டுமே அவனுடைய பெருமையாக மாறி, அவனுடைய மனத்தில் கருணையும் பணிவும் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. ஒருநாள் அவன் மதிய நேர வெயிலில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தபோது, அதே காடின் ஓரத்தில் வசித்த ஒரு சிறிய முயல், வெள்ளை நிறத்தில் பஞ்சு போல மென்மையான உடலுடன், கண்களில் புத்திசாலித்தனமும் தைரியமும் மிளிர, தனது தினசரி உணவு தேடும் பயணத்தில் அந்த ஆலமரத்தடிக்கு வந்தது. அந்த முயல் இயல்பாகவே சுறுசுறுப்பானது, சிந்திக்காமல் எதையும் செய்யாதது. ஆனால் அந்த நாளில் தன்னுடைய சிறிய தாவல்களில் ஒன்றில் தவறி சிங்கத்தின் வாலை தொட்டுவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்த வீரசிங்கம் திடுக்கிட்டு விழித்து, கோபத்தில் கர்ஜனை செய்து முயலை தனது பெரிய நகங்களால் பிடித்து தூக்கி எறிய தயாரானது. அப்போது அந்த முயல் பயத்தில் நடுங்கினாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இழக்காமல், "மன்னிக்கவும் அரசே, நான் உங்களை அவமதிக்கவில்லை. இந்த காடில் உங்கள் பெயரை சொல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. நான் அறியாமல் செய்த தவறு இது" என்று பணிவுடன் பேசியது. அந்த வார்த்தைகள் சிங்கத்தின் கோபத்தை சிறிது நேரம் தணித்தாலும் அவனுடைய அகந்தை அவனை விட்டுவிடவில்லை. "என்னுடைய தூக்கத்தை கலைத்ததற்கு உனக்கு மரணமே தண்டனை" என்று சொல்லி முயலை பிடித்து கொண்டிருந்தான். அப்போது முயல் தன்னுடைய உயிர் போகும் தருணத்திலும் ஒரு வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து, "அரசே, என்னை இப்போது கொன்றால் உங்களுக்கு என்ன பெருமை? நான் ஒரு சிறிய உயிர். ஆனால் என்னை விட்டுவிட்டால் உங்கள் கருணையை இந்த காடு முழுவதும் பேசும்" என்று சொன்னது. அந்த வார்த்தைகள் சிங்கத்தின் உள்ளத்தில் ஒரு நொடிக்கு ஒரு சிந்தனையை விதைத்தன. தன்னுடைய புகழ் காடெங்கும் பரவ வேண்டும் என்ற ஆசையில் அவன் முயலை விடுவித்தான். ஆனால் அதே நேரத்தில், "இனி என் பாதையில் வராதே" என்று எச்சரித்தான். முயல் உயிர் தப்பிய சந்தோஷத்தில் ஓடி மறைந்தது. நாட்கள் சென்றன. அந்த முயல் காடின் ஒவ்வொரு மூலையிலும் நடந்தவற்றை கவனித்து, சிங்கத்தின் வலிமையோடு சேர்ந்து அவனுடைய பலவீனங்களையும் புரிந்து கொண்டது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு மனிதர்கள் வைத்திருந்த ஒரு பெரிய வலை வீரசிங்கத்தின் காலில் சிக்கி, அவன் எவ்வளவு முயன்றாலும் தப்பிக்க முடியாமல் தனது கர்ஜனையால் காடு முழுவதையும் அதிர வைத்தான். அந்த சத்தத்தை கேட்ட முயல் ஓடி வந்தது. சிங்கத்தின் நிலையை பார்த்தது. ஒரு காலத்தில் தன்னை கொல்ல நினைத்த அந்த வலிமையான அரசன் இன்று உதவி தேடும் நிலையில் இருப்பதை பார்த்து முயலின் மனத்தில் பயமும் கருணையும் கலந்த ஒரு உணர்வு எழுந்தது. அவன் அருகில் சென்று, "அரசே, நீங்கள் ஒரு நாள் என்னை விட்டுவிட்டீர்கள். இன்று அதற்கான நேரம் வந்திருக்கிறது" என்று சொல்லி தனது சிறிய பற்களால் அந்த வலையை மெதுவாக கடித்து, நீண்ட நேர போராட்டத்துக்குப் பிறகு சிங்கத்தை விடுவித்தது. அந்த நிமிடம் சிங்கத்தின் கண்களில் வலிமை அல்ல, நன்றியுணர்ச்சி மின்னியது. அவன் தன்னுடைய அகந்தையை விட்டுவிட்டு, "உன் சிறிய உடலில் இவ்வளவு பெரிய மனம் இருப்பதை நான் உணரவில்லை" என்று கூறி முயலை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு அந்த காடில் வலிமையும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணைந்து பல பிரச்சனைகளை தீர்த்தன. சிங்கம் தனது வலிமையை பிறரை அடக்க அல்ல, பாதுகாக்க பயன்படுத்தத் தொடங்கியது. முயல் தனது புத்திசாலித்தனத்தை பிறருக்கு பயனுள்ளதாக மாற்றியது. அந்த காடில் இனி பயம் அல்ல, நம்பிக்கையும் ஒற்றுமையும் வாழ்ந்தது. சிறிய உயிராக இருந்தாலும்
பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதையும், வலிமை கருணையுடன் சேர்ந்தால் மட்டுமே அது உண்மையான பெருமை என்பதையும் அந்த கதை தலைமுறைகளா சொல்லிக் கொண்டே இருந்தது. ஒழுக்கப்பாடம்: உடல் வலிமை பெருமை அல்ல, மன வலிமையும் கருணையும் சேர்ந்ததே உண்மையான ஆட்சி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.